குடும்ப கட்டுப்பாடு உள்ளிட்ட மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு மேற்கொண்ட போது அதை உறுதியாக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்திய மாநிலங்களுக்கு பின்னாளில் நாடாளுமன்றத்தில் இடம் குறைந்து போய், சட்டமன்றங்களில் இடங்கள் குறைந்து போய் ஒரு தண்டனையாக 2 தமிழ்நாடாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் அப்போது இந்த மாற்றங்களுக்கு பிறகு 4 தமிழ்நாடுகளாக இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய இம்பேலன்ஸை கொடுக்குது. தேவையான கான்சென்சஸ் கருத்தொற்றுமையை உருவாக்குவதற்கு எதிர்க்கட்சிகளோடு பேசுகிறார்களா? எந்த சுவடும் இல்லை. திடீரென்று ஒரு நாள் டிமானிட்டைசேஷனை போல திடீரென்று ஒரு நாள் இந்த அறிவிப்புகள் வரும். எண்ணிக்கையை குறைக்கிறதுனா ஏதோ திமுகவினுடைய எம்பி எண்ணிக்கை குறைஞ்சு போகும் அல்லது அதிமுக காங்கிரசினுடைய எம்பி எண்ணிக்கை குறைஞ்சு போகும் அப்படிங்கிறது இல்லை. இந்திய அளவிலான சட்டம் இயற்றக்கூடிய ஒரு மாபெரும் அமைப்புல, சபையில தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் குறைகிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். நிதி பகிர்வுக்கு ஒரு நியாயமான முடிவை பினான்ஸ் கமிஷன் 50% ஷேரிங்கிற லெவலுக்கு வரணும். இந்த சிவிலை செஸ் அந்த மாதிரி பகிர்ந்து கொள்ள முடியாத ஒன்றிய அரசுக்கு மட்டுமே சொந்தமான வரி முறைகளை திருத்தி அமைக்கணும். அதுலேயும் பங்கு கொடுக்கணும், இல்லை அதை ரொம்ப குறைக்கணும். இந்த டபுள் இன்ஜின் சர்க்காராக இருந்தால் ஒரு அணுகுமுறையும், எதிரணி சர்க்காராக இருந்தால் வேறொரு அணுகுமுறையும், அரசமைப்பு சட்டத்துக்கு மாறாக ஒரு செயல்பாட்டை ஒன்றிய அரசு வைத்துக் கொண்டிருக்க, சேர்ந்து வாழ்வதில் இருக்கக்கூடிய சிக்கல் இதுதான் அப்படின்னு புரிந்து கொண்டு இருந்தவர்கள் எல்லாரையும் கூட இது போன்ற நடைமுறை 120, 40, 120, 30ன்னு மாறி ஒரு சூழலை கொண்டு வந்தாங்கன்னா ஒரு அமைதியான சூழலை அது கெடுக்கும். Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services, கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் ஹசீஃப். ஒன்றிய அரசு தொகுதி மறுவரை, அதாவது நாடாளுமன்ற தொகுதி மறுவரை 2026ஆம் ஆண்டு செய்ய இருப்பதாக இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது தெரிவித்தாரு. இப்படியாக நடக்கும் பட்சத்துல தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடிய வகையில் நாடாளுமன்ற தொகுதிகளினுடைய எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்றத அவருடைய கருத்தாக இருக்கின்றது. இதை எல்லோரும் இந்த தொடக்க நிலையிலேயே எதிர்க்க வேண்டும். நேரம் மிகவும் குறைவாகத்தான் இருக்குது. அதனால அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்றது வர மார்ச் மாதம் 5ஆம் தேதி கூட்டப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவிச்சாரு. உண்மையிலே இந்த தொகுதி மறுவரையறை அப்படின்றது நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3 முறை செய்யப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு அது நிறுத்தப்பட்டதனுடைய காரணம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன, முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆரம்பத்துல 500 இடங்கள் அப்படின்னு இருந்த இடத்துல இருந்து அப்புறம் படிப்படியாக கூடிட்டே வருது. அது ஒவ்வொரு முறையும் மக்கள் தொகை அடிப்படையிலே தான் அதை தீர்மானிக்கிறாங்க. அது 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்புல ஃபைனலைஸ் பண்ணதுக்கு பிறகு தென் மாநிலங்கள், அதாவது மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற காரணத்தினால குடும்ப கட்டுப்பாடு உள்ளிட்ட மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு மேற்கொண்ட போது அதை உறுதியாக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்திய மாநிலங்களுக்கு பின்னாளில் நாடாளுமன்றத்தில் இடம் குறைந்து போய், சட்டமன்றங்களில் இடங்கள் குறைந்து போய் ஒரு தண்டனையாக, வளர்ச்சிக்கும் மக்கள் தொகை குறைப்புக்கும் காரணமாக நாங்கள் எடுத்த நடவடிக்கைகள் காரணமாக எங்களுக்கு தண்டனையாக இது வந்துவிடக்கூடாது அப்படின்னு தென் மாநிலங்கள் காட்டிய எதிர்ப்பும் அழுத்தமும் தான் 71க்கு பிறகு, அந்த 71வது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு 26 வரைக்கும், 26க்கு பிந்தைய கணக்கெடுப்புல அடிப்படையில, 26க்கு பிந்தைய முதல் கணக்கெடுப்பின் அடிப்படையில நீங்கள் மறுவரையறை செய்து கொள்ளலாம்னு 84வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தோட அது ஃப்ரீ சர்ச் அந்த உரையை செய்தது நிறுத்தி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 26 வரைக்கும் அதை நிறுத்தி வச்சிருந்தாங்க. புதிய நாடாளுமன்ற கட்டிடம்
கட்டும்போது இங்க 543 பேருக்கு இடம் போதல, அங்க 1000 பேர் இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லி இவங்க வந்து ஒரு 848 பேராக அதை உயர்த்தணும் அப்படின்னு ஒரு ப்ரப்போசலை இப்போ இருக்கக்கூடியவர்கள் முன்வைக்கிறாங்க. அதுவும் மக்கள் தொகை அடிப்படையில் அதை கொண்டு வந்தாங்கன்னா எந்த விதமான ப்ரப்போர்ஷன்ல அந்த பேலன்ஸ் இருக்கும். இப்போ வந்து 80 இடங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு, 40 இடங்கள் புதுச்சேரியையும் சேர்த்து புரிதலுக்காக சொல்றேன், 40 இடங்கள் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா இப்ப இதற்கு பிறகு 39 31 ஆயிடும். அது 30 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அது 31 30 ஆகுது, 39 30 ஆகுது, அங்க 80 வந்து 120 ஆகுதுன்னா இந்த 80:40யும் 120:30ம் என்ன விதமான அரசியல் நிலையை உண்டாக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப அடிப்படையான கேள்வியாக இருக்குது. 120 மக்கள் தொகை, 120 சீட்டு யூபிக்கு கொடுக்கறதுல தப்பில்லைன்னா அவங்களுடைய ரூல் படி தப்பில்லை. ஆனா இப்போ வந்து 2 தமிழ்நாடாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் அப்போது இந்த மாற்றங்களுக்கு பிறகு 4 தமிழ்நாடுகளாக இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய இம்பேலன்ஸை கொடுக்குது. அந்த முறையில் அவர்கள் செய்தார்கள் என்றால், அல்லது வேறு வகையில செய்தாலும் இதே தான், அங்க எப்படி இருந்தாலும் கூட போகுது, இங்க எப்படி இருந்தாலும் குறைய போகுது. அந்த 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 பேலன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகாது. இந்த பேலன்ஸ் வரும்படி ஒரு கணக்கு வச்சிருக்காங்களா, அல்லது மாநிலங்கள் எல்லாவற்றுக்குமே கூட ஒரு பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு 2 வகை 3 வகையாக பிரிச்சு அதுக்குள்ள வந்து ஒரு பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்களா? அதுக்கு தேவையான கான்சென்சஸ், கருத்தொற்றுமையை உருவாக்குவதற்கு எதிர்கட்சிகளோடு பேசுகிறார்களா? எந்த சுவடும் இல்லை. திடீரென்று ஒரு நாள் டிமானிட்டைசேஷனை போல திடீரென்று ஒரு நாள் வந்து இந்த அறிவிப்புகள் வரும் அப்படின்னு தெரியுது. அதுவும் அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்னு அவங்க உருவாக்கி வைத்திருப்பது இறுதியாக என்ன சொல்கிறதோ அதுதான் ஃபைனல். அது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்காட கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முதல்ல அது வரும்போது பேசிய நினைவு இருக்குது. அது எல்லாமே தான் கவலைக்குரியதாக இருக்குது, அபாயமான ஒரு சூழலாகவும் இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் அதை உரிய நேரத்துல அனைத்து கட்சிகளுக்கும் நினைவூட்டி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதனுடைய அந்த பின்னணியை போய் பார்க்க போனோம்னா, மக்கள் தொகை வளர்ச்சியை வந்து மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும், அது நாடு முழுவதும் சீராக நடைபெற வேண்டும். அப்படி சீராக நடைபெறும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில தான் இத்தனை ஆண்டுகள் மறுசீரமைப்பு அப்படின்றது ஒத்தி போடப்பட்டிருக்கு. அப்போ அந்த சீராக மக்கள் தொகை பெருக்கம் கட்டுப்படுத்தப்படவில்லை அப்படின்னா அது எதற்காக நிறுத்தப்பட்டதோ அதனுடைய நோக்கம் நிறைவேறல அப்படின்ற அடிப்படையில் இது மேலும் ஒத்தி போட வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறொரு வழிமுறை பின்பற்றப்படலாம். இதுதானே சாத்தியம். அதை விட்டுட்டு இல்ல இது இதனுடைய நோக்கம் நிறைவேறினாலும் பரவாயில்ல, நான் வந்து இதை செய்வேன் அப்படின்னு சொல்லுவதை எப்படி புரிந்து கொள்வது? இது ஜனநாயக ரீதியாக இதற்கு தீர்வு காணணும்னா நீங்க சொன்ன 2 முறைகள்ல ஏதாவது ஒன்றுக்கு தான் போகணும். ஒன்று, இதை ஒட்டுமொத்தமாக கைவிடணும். வேறு சயின்டிபிக்கா எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி, மாநிலங்களுக்கு இடையில ஒரு சமத்துவம் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு முறையை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யணும். இல்லை என்றால் இது ஒட்டுமொத்தமாகவே இப்படியே 543 இதே நிலைமையில அப்படியே போயிடுவோம், இன்னும் ஒரு 20 வருடங்களுக்கு தொல்லை செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரணும். அமிர்த காலம்லாம் முடிஞ்சு 47க்கு பிறகு இதை பற்றி பேசலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரணும். அந்த மாதிரி எதுவும் அவங்க எடுக்கிற மாதிரி தெரியல. அவங்க வந்து இதிலும் ஒரு அரசியல், நுண் அரசியல்னு இதை சொல்ல முடியாது, இது பகிரங்கமான அரசியலாகத்தான் இருக்குது. இந்த மாதிரி நாடாளுமன்றத்துக்குள்ள எண்ணிக்கை பெருகுவது எல்லாமே அவர்கள் செல்வாக்கோடு இருக்கக்கூடிய பகுதிகளில், அவர்கள் செல்வாக்கோடு இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தான் எண்ணிக்கை கூடுது. அவர்களுடைய கோட்பாடுகளை ஏற்க மறுக்கும் மக்கள் அங்கதான் படிப்பு அதிகமாயிருக்கு, கல்வி அதிகமாயிருக்கு, மக்கள் தொகை குறைஞ்சிருக்குது, வளர்ச்சி அதிகமாக இருந்திருக்குது. இந்த இடங்கள் எல்லாத்துலயும் இப்படி ஒரு நிர்வாகத்தை நடத்தியதற்காக டீலிமிட்டேஷன் வந்து தண்டனை கொடுக்குது. எண்ணிக்கையை குறைக்கிறதுனா ஏதோ திமுகவினுடைய எம்பி எண்ணிக்கை குறைஞ்சு போகும், அல்லது அதிமுக காங்கிரசினுடைய எம்பி எண்ணிக்கை குறைஞ்சு போகும் அப்படிங்கிறது இல்லை. இந்திய அளவிலான சட்டம் இயற்றக்கூடிய ஒரு மாபெரும் அமைப்புல, சபையில தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் குறைகிறது அப்படிங்கிறது தான் முக்கியம்.
40 பேர் போய் அங்க என்ன செய்யறாங்க, கேன்டீன்ல வடை சாப்பிடுறாங்க அப்படின்னு எந்த அக்கறையும் இல்லாமல் வாய்க்கு வந்ததை பேசக்கூடியவர்கள் இப்போதும் பேசுவார்கள். இதுல என்ன கெட்டு போச்சு, அங்க போய் என்ன செய்யறீங்க அப்படின்னு அந்த மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் சுத்தமாக அங்க குறைக்குது. பிரதிநிதித்துவம் குறையுதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்திய ரிசோர்சஸை, வளங்களை பங்கீடு செய்வதில் என்ன ரெப்ரசன்டேஷன் இருக்கு உங்களுக்கு நாடாளுமன்றத்துல ஒரு அளவுகோலை திடீரென்று உள்ள கொண்டு வந்தாங்கன்னா, அப்ப தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய பங்களிப்பு, அதாவது பங்கு குறையுது. அந்த வளங்களை பகிர்ந்து கொள்வதில் தமிழ்நாட்டின் பங்கு அதுல குறையுது. அதுக்கப்புறம் நீங்க ஏற்கனவே சுட்டி காட்டியது, வளர்ச்சிக்கு தண்டனையா, குடும்ப கட்டுப்பாட்டை சிறப்பாக நிறைவேற்றியதற்கு தண்டனையா, மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற இந்திய அரசின் கோட்பாட்டை சிறமேற்கொண்டு செய்ததற்கு தண்டனையா அப்படிங்கிற கேள்வியும் அதுல முக்கியமான ஒரு ஃபேக்டராக வருது. நீங்க வளர்ந்துருக்கிறீங்க, அதனால வளர்ச்சி அடையாத பிள்ளைகளுக்கு தானே ஒரு தாய் முதல்ல கவனிக்கணும் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி சொல்லி தென் மாநிலங்களுக்கு வர வேண்டிய நியாயமான அளவு பணத்தை கூட, நிதியை கூட வேறு மாநிலங்களுக்கு உதவுகிறோம் என்ற பெயர்ல அவர்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருப்பதை இது பெர்பச்சுவேட் பண்ணும். இது தொடர்ந்து எப்போதுமே இப்படியே நீடிக்க செய்வதற்கான ஒரு ஏற்பாடாகவும் இது அமைந்து விடும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கவலையாகவும் பிரச்சனையாகவும் இருக்கு. இது தவிரவும் தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் இருக்கு. மாநிலம் விரும்பாத விஷயங்கள்ல, திட்டங்கள்ல மாநிலத்துக்கு விதிவிலக்கு கொடுக்கணும். நீட்டு கியூட்டு இந்த மாதிரி என்ன பிரச்சனையையும் மாநிலம் ஏற்கவில்லை என்றால் மாநிலத்துக்கு விலக்கு கொடுக்கணும். இந்த நிதி பகிர்வுக்கு ஒரு நியாயமான முடிவை பினான்ஸ் கமிஷன் 50% ஷேரிங்கிற லெவலுக்கு வரணும். இந்த சிவிலை செஸ் அந்த மாதிரி பகிர்ந்து கொள்ள முடியாத ஒன்றிய அரசுக்கு மட்டுமே சொந்தமான வரி முறைகளை திருத்தி அமைக்கணும். அதுலயும் பங்கு கொடுக்கணும், இல்ல அதை ரொம்ப குறைக்கணும். இப்படி பல்வேறு பிரச்சனைகள் மாநிலத்தினுடைய கோரிக்கைகளாக, மாநிலங்களின் கோரிக்கைகளாக நிற்குது. அது தவிரவும் மாநிலங்கள் கடன் வாங்கக்கூடிய உரிமையையும் நசுக்கும் விதமாக ஸ்டேட் கார்பரேஷன்ஸினுடைய கடன்களும் மாநிலத்தினுடைய கடன்களாக சேர்த்து, அது ஒரு லீகல் என்டிட்டியாக இருந்தாலும் கூட அதனுடைய கடன்களையும் மாநிலத்தினுடைய டோட்டல் டெப்ட்ல சேர்த்து கேரளா போன்ற மாநிலங்களுக்கு கடன் ஃபர்தராக வாங்க முடியாது, மேலும் வாங்க முடியாதுங்கிற ஒரு நிலையை உருவாக்கி அவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றங்களுக்கு போயிருக்கக்கூடிய சூழலிலேயே பார்க்கிறோம். இந்த மாதிரி மாநிலங்களுக்கும் ஒன்றியத்திற்கும் இடையில் தீர்க்கப்படாத, அது அரசியலை ஒட்டி அந்த டபுள் இன்ஜின் சர்க்காராக இருந்தால் ஒரு அணுகுமுறையும், எதிரணி சர்க்காராக இருந்தால் வேறொரு அணுகுமுறையும், அரசமைப்பு சட்டத்துக்கு மாறாக ஒரு செயல்பாட்டை ஒன்றிய அரசு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் அதற்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டுவதை தவிர வேறு எந்த விதமான வாய்ப்பும் இல்லாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதன் எதிரொலியாகத்தான் அனைத்து மக்களின் பிரதிநிதிகளாக அனைத்து கட்சி கூட்டத்தை, பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருக்கிறார் அப்படின்னு புரிந்து கொள்கிறேன். தொகுதி மறுவரை திட்டத்தை இப்படி புரிஞ்சுக்கலாமா? ஏற்கனவே இன்னைக்கு தமிழ்நாடு ₹1 வரி கொடுத்தால் நமக்கு ஒன்றிய அரசு திருப்பி கொடுப்பது 28 பைசா 29 பைசா அப்படின்றதா நமக்கு கிடைக்குது. இதே உத்தரப்பிரதேசம் ₹1 வரி கொடுத்தால் அதற்கு 6 to 7 திருப்பி கிடைக்கிறது ஒன்றியத்திலிருந்து. அப்போ இதை நாம் ஏற்கனவே எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இப்படியாக பாரபட்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடவடிக்கையினுடைய தொடர்ச்சியா தான் இன்னைக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் 100 to 120 சீட்டு கிடைக்க போகுது. அதாவது தொகுதி மறுவரை நடைபெறும் பட்சத்துல அவங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 120ஆகவோ இல்ல 100ஆகவோ அதிகரிக்க போகுது. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, தொகுதிகளுடைய எண்ணிக்கை 31ஆக குறைய போகிறது. இப்படியாகத்தான் இது ரெண்டையும் இப்படியாக கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? இதுதான் நடக்க போகுது, அப்படியேதான் புரிஞ்சுக்கணுமா? ஆமா ஆமா, அப்படிதான் நடக்க போகுது. அதுலதான் ரொம்ப பயங்கரமான அந்த இம்பேலன்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிறத, அது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. நீங்க எவ்வளவு முற்போக்கான விஷயங்களை நாடாளுமன்றத்துக்குள்ள கொண்டு போக முயற்சி செய்தாலும் அவர்களுடைய மிருக பலம், அதாவது பிஜேபி தான் தொடர்ந்து அங்க ஜெயிக்குமா,
அதனால அங்க நம்பர் அதிகமா இருந்தா என்ன, காங்கிரஸ் ஜெயிச்சாலும் உங்களுக்கு அட்வான்டேஜ் தானே அப்படின்னு லாலிபாப் கொடுப்பாங்க சில பேரு. ஆனா இது காங்கிரஸ் ஆளுதா, பிஜேபி ஆளுதா, சமாஜ்வாதி ஆளுதா, திமுக ஆளுதாங்கிறது பிரச்சனையே கிடையாது. தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் இந்திய நாடாளுமன்றத்தில் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம். அது வளர்ச்சிக்கு என்ன கான்ட்ரிபியூஷன், வளர்ச்சிக்கு தமிழ்நாடு என்ன அளவுக்கு பங்களிக்கிறது, அதர் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அது நீடிக்கத்தக்க வளர்ச்சி தொடர்பான குறியீடுகள்ல என்ன பங்களிப்பை செய்கிறது, ஒட்டுமொத்தமாக வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக, பர்ச்சேசிங் வாங்கும் சக்தியை அதிகரிப்பதற்காக என்ன விதமான சூழலை மாநிலங்கள் உருவாக்கி இருக்கின்றன. அப்படி முன்னேறிய நிலையில வரக்கூடிய மாநிலங்களுக்கு இந்திய நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் மிக மிக குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற சூழலை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது இந்திய ஜனநாயகம் என்ற பெயர்ல அப்படி ஒரு நடவடிக்கையை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு, தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய பலருக்கு மிகப்பெரிய கவலை தரும் கேள்வியாக எழுந்து நிற்குது. ஆனால் இது எதையுமே சட்டை செய்யாம, நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க, நாங்க ஆட்சி செய்யறோம், அதனால திரும்ப தேர்தலில் வந்து உங்ககிட்ட நாங்கள் வந்து கேள்வி வாக்கு கேட்கும் வரை உங்கள் சார்பாக நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்தை, ஒரு பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சி நண்பர்கள் முன்னெடுக்கிறார்கள். அப்படித்தான் இதையும் அணுகுகிறார்கள் என்றால் அது ஒரு அமைதியற்ற சூழலை உருவாக்கிவிடும் இரண்டு தரப்பு உறவுகளுக்கும் இடையில் அப்படிங்கிற கவலை தான் அதிகமாகுது இப்போ. சரி, நீங்க ஏற்கனவே பேசும்போது ஒரு விஷயத்த குறிப்பிட்டீங்க, 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்க போய் என்ன பண்றாங்க, அங்க போய் வடை சாப்பிட்டு வராங்கன்னு ஒரு தரப்பினர் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இப்போது அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 31ஆக குறையக்கூடிய அபாயம் அப்படின்றது இன்னைக்கு உருவாகி இருக்கு. நான் அவர்களுக்கு உங்களுடைய பதிலை கேட்கல, மக்கள் இதை எப்படி பார்க்க வேண்டும்? 31ஆக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறையும் பட்சத்துல எப்படி தமிழ்நாட்டினுடைய உரிமை பாதிக்கப்படும்? குறைந்தபட்சம், அதாவது அனைத்து மாநிலங்களுக்கும் இடையில ஓரளவு வித்தியாசத்தோடவாவது ஒரு சமத்துவம் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஆக்சிமோரானா இருக்குன்னு நீங்க அடுத்தாப்புல அடிச்சிடாதீங்க. அது என்ன ஓரளவு வேறுபாடோடு கூடிய சமத்துவம்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட பதில் இல்லை. ஏன்னா அந்த மக்கள் தொகை, அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் வைக்கும்போது வளர்ச்சி அடைந்த மாநிலங்களையும் வளர்ச்சி அடையாத மாநிலங்களையும் ஒன்றாக கருத முடியாது. அதிக மக்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களையும் குறைந்த மக்கள் தொகை இருக்கக்கூடிய மாநிலங்களையும் ஒன்றாக கருத முடியாதுன்னு பல்வேறு ஃபேக்டர்ஸ்ல இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்தா பரவாயில்ல. இப்போ தமிழ்நாட்டுக்கு 40, யூபி எம்பி அந்த மாதிரி மாநிலங்களுக்கு 45, 50 இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருந்தால் பரவாயில்லை. ஆனா 40, 80 அப்படின்னு தான் இப்பவே இருக்கு. நம்ம அல்டிமேட்டா என்ன கேட்க வேண்டியது இருக்குன்னா, இந்த பேலன்ஸையாவது மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 543 இடங்களுக்கு எவ்வளவு இடங்கள் இருக்கோ அந்த இடங்களையாவது உறுதி செய்யுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு தொகுதிக்கு எவ்வளவு மக்கள் இருக்கணும்னு கணக்கு போடுறீங்களோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குறைந்தபட்சம் இதையாவது செய்யுங்க. ஆனா நியாயமான தீர்வுன்னா ரொம்ப ஸ்லைட் டிஃபரன்ஸோட நீங்க வந்து புதிதாக முடிவெடுங்கள். நீங்க 2026க்கு பிறகான முதல் சென்சஸ் அடிப்படையில தொகுதிகள் will be readjusted and redistributed தான் சொல்றாங்க. ரீஅட்ஜஸ்டட் அண்ட் ரீடிஸ்ட்ரிபியூட்டட்ங்கிறதுக்கு நாம் எந்த வரையறையை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ள முடியும். அந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன்ங்கிறது வந்து வளர்ந்தவர்களுக்கு தண்டனையாக மாறிவிடக்கூடாது என்பதை அடிப்படை கோட்பாடாக வச்சுக்கிட்டு இந்த ப்ரப்போசலை பரிசீலித்தார்கள். ஒன்றிய அரசு பரிசீலித்ததுன்னா அது கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கும். அப்படி செய்வாங்களாங்கிறது தான் சந்தேகம். ஆனா இங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து இதை புரிந்து கொள்வார்கள். அதாவது இந்த பிரச்சனையை இதே மாதிரி கொண்டு போனா 543ல இப்ப 40 இருக்கு, அது இன்ன பெர்சன்டேஜ் வருது. இப்போ 848ல 31 அல்லது 40, 848ல 40 என்பது என்ன பெர்சன்டேஜ்ல வருது? அப்படி என்றால் நாடாளுமன்றத்திற்குள் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் என்ன? முன்பு இருந்ததை விட இப்ப குறையுது. இது வந்து திராவிட அரசியலுக்கு இது வேணும் அப்படின்னு குதூகலிக்கிறதுக்கான நேரம் இல்லை.
தமிழ் தேசிய அரசியலுக்கு இது வேணும் அப்படின்னு குதூகலிக்கிறதுக்கான நேரம் இல்லை. திமுக அதிமுக வேறுபாடுகளை வைத்துக்கொண்டு குதூகலிக்கிறதுக்கான நேரம் இல்லை, கொண்டாடுறதுக்கான நேரம் இல்லை. புதிதாக அரசியல் கட்சிகளை நாங்கள் இன்றுதான் தொடங்கி இருக்கிறோம், நேற்றே இது தொடர்பான போராட்டங்களையும் தீர்வுகளையும் நீங்கள் கண்டிருக்க வேண்டும் அப்படின்னு ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில இதை நெருக்கடி தந்து விடாதா அப்படின்னு கொண்டாடக்கூடிய நேரமும் இது இல்லை, பிரச்சனையும் அது இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் அந்த கோணத்தில் இந்த கட்சிகளையும் பார்க்க வேண்டும். இந்த பிரச்சனையை ஒன்றிய அரசு எப்படி தீர்க்கிறது என்பதற்கும் தேவையான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். அதனால அவங்க சரியாக புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு விஷயத்தை உணர்த்துதான். நம்ம தொடக்கத்துல இருந்தே சொல்றோம், இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டுல சென்ட்ரலைஸ்டா நீங்க எதை செய்தாலும் அது கடைசி நபருக்கு ஒரு பலனாக போய் சேராது, கடைசி நபர் வரைக்கும் பலனாக போய் சேராது அப்படின்றதுக்கான மிக சிறந்த உதாரணமாக நாம இதை எடுத்துக்கலாமா? ஏன்னா இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும், பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கொண்டு வரப்பட்ட திட்டம் ஒரு பகுதி இன்னைக்கு அதை சிறப்பாக செய்து முடித்திருக்கிறது. ஆனால் அதற்கு இன்சென்டிவ் கிடைக்கிறதுக்கு பதிலா அவங்கள இன்னும் ஊக்குவிக்கக்கூடிய வகையில பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு பதிலா அவங்களிடம் இப்போ இருக்கக்கூடிய விஷயத்தையும் பிடுங்கக்கூடிய ஒரு வகையில இந்த சென்ட்ரலைஸ்டு ஸ்கீம் அப்படின்றது அமையுது. சோ ஒரே இந்தியா ஒரே திட்டம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஹம்பக் அப்படின்றதுக்கு இது ஒரு மிக சிறந்த உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம். ஆமா, இது நீங்க கேட்கிற கேள்விதான் ரொம்ப சரியானது. ஒரே நாடு ஒரே திட்டம் அப்படிங்கிற நிலையை நோக்கி நகர்கிறது. அந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்பது இந்தியாவின் பண்பு அப்படின்னு கடந்த காலங்கள்ல நமக்கெல்லாம் கற்பிக்கப்பட்ட அந்த ஒரு இந்தியாவின் பண்பை படிப்படியாக மறைய செய்யும் வேலை இதுக்குள்ள இருக்குங்கிறதும் வெளிப்படுகிறது. அது போக ஆரம்ப காலங்கள்ல இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்படும் போதே இந்த வேறுபாடுகள் இருக்குதா அப்படின்னு கேட்டா இருக்கு. அரசமைப்பு சட்டத்துல போதாமை இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு, போதாமை இருக்குதான். ஆனால் அன்று ஆட்சியில் இருந்தவர்கள், நேருவோ அதற்கு பிறகான நபர்களோ மாநிலங்களுடைய கழுத்தை ரொம்ப இருக்கல. இப்ப 71க்கு பிறகு இதே பிரச்சனைகள் வரும்போது கூட ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்தவங்க இதை 26ல பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த நிமிஷத்துல நம்மள தண்ணியில தலையை அமிழ்த்தி சாகடிக்காம மூச்சு விடுவதற்கு தலையை கொஞ்சம் தூக்கிட்டு தண்ணிக்கு மேல தலையை தூக்கி வச்சுக்கிட்டு மூச்சு விடுறதுக்கு அனுமதிச்சாங்க. அதனால இவ்வளவு நாள் தள்ளி போச்சு. ஆனா இப்போது இந்திய அளவில் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரசு அந்த மாதிரி சலுகைகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறதா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதாவது சட்டத்தை கையில வச்சுக்கிட்டு சட்டத்தை மக்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்டங்கள்ங்கிற பார்வை இல்லாம சட்டம் இது சொல்லுது, மக்கள் இதை செய்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு ரூல் ஆஃப் லாவுக்கு பதிலாக ரூல் பை லாவாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் கவலை தரக்கூடிய உணர்வுகளை கிளப்புது. நேத்து வரைக்கும் இதே மாதிரி தானே இருந்தது. அப்ப பேசாம இப்ப ஏன் பேசுறீங்க, உங்களுக்கு அடிப்படையில பிஜேபி வெறுப்பு, மோடி வெறுப்பு அப்படின்னு இந்த பிரச்சனை வெளியில வந்த உடனே பேசக்கூடியவர்களை நான் எதிர்பார்க்கிறேன். அப்படிதான் பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அது அப்படி இல்லை. ஏன்னா முன்னாடி இருந்தவர்கள் அடிப்படையில இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் சுவாசிப்பதற்கான இடத்தை கொடுத்தாங்க, யாருக்கும் மூச்சு அடைக்கல. இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாரையுமே ஒரு சுவரோட சேர்த்து வைத்து அழுத்துவது போல, கார்னர் பண்ணுவது போல நடக்குது. சிஏஏ ஒரு பக்கம், அந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு பக்கம், இந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு பக்கம். அந்த ஜனநாயக வெளி கொஞ்சம் கொஞ்சம் பெரிய அளவுல இல்லை என்றாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஜனநாயக வெளியோடு இருந்த அனைத்து சட்டங்களும் சட்ட திருத்தங்கள் மூலமாக 2019 இருந்து 2024 அல்லது 2014 இருந்து 2024க்குள்ள சட்ட திருத்தங்கள் மூலமாக இறுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதை எந்த நிமிஷத்திலையும் அவங்க கையில எடுக்கலாம். சட்டத்தின் ஊடாகவே மக்களை செயல்பட விடாமல் அடக்கி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு நின்றுடுச்சு. நீங்கள் குறிப்பிட்ட அந்த கூட்டாட்சியில இருக்கக்கூடிய சிக்கல்களை இதுவரைக்கும் சகித்து கொண்டும் புரிந்து கொண்டும் சேர்ந்து வாழ்வதில் இருக்கக்கூடிய சிக்கல் இதுதான் அப்படின்னு புரிந்து கொண்டு இருந்தவர்கள் எல்லாரையும் கூட இது போன்ற நடைமுறை 120, 40, 120, 30ன்னு மாறி ஒரு சூழலை கொண்டு வந்தாங்கன்னா ஒரு அமைதியான சூழலை அது கெடுக்கும் என்ற உணர்வு தான் வருது. அதை எளிதாக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு தான் நினைக்கிறேன்.
இந்த சூழலை அனைத்து கட்சிகளும் ஒரே விதமாக பார்த்து, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒரே விதமாக பார்த்து கூட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய நேர்மையான சேவையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது தமிழ்நாட்டிற்கே ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தல். இதை அனைத்து கட்சிகளும் எவ்வாறு அணுகப் போகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி ஆசிப். மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.